அன்புசார் மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 2021-2022 கல்வியாண்டில் +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வேதியியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் 8வது பகுதி வேதிப்பிணைப்பின் வகைகள். இந்த வீடியோவில் வேதிப்பிணைப்பு என்றால் என்ன, எண்ம விதி என்றால் என்ன, இனக்கலப்பு என்றால் என்ன, மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை என்றால் என்ன, இவற்றின் பயன்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டு பகுதி ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறேன்னா, எண்ம விதி எதுக்காக தனிமங்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. தனிம வரிசை அட்டவணையில் மந்தவாயுக்கள் ஏன் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டுள்ளது? மந்தவாயுக்கள் இணைதன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது. எனவே நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். எனவே வினைபுரியும் திறன் குறைவாக இருக்கும். எனவே மற்ற தனிமங்களோடு இணைவதில்லை. ஆனால் இந்த மந்தவாயுக்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய தனிமங்கள் மற்ற தனிமங்களுடன் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. ஏனெனில் இணைதன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை விட குறைவாக இருக்கக்கூடிய தனிமங்களானது மற்ற தனிமங்களுடன் எலக்ட்ரான்களை பங்கிட்டோ அல்லது பரிமாற்றம் செய்தோ இணைதன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெற முயற்சி செய்கின்றன. இவ்வாறு பெறும்போது நிலைப்புத்தன்மையை அடைகிறது. இதன் காரணமாக தனிமங்கள் மற்ற தனிமங்களுடன் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. அதை பற்றி சொல்லக்கூடியதுதான் எண்ம விதி. எண்ம விதி என்பது வேதிப்பிணைப்பில் ஈடுபடும் அனைத்து அணுக்களும் தங்களது வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெறும் வகையில் தங்களுக்குள் எலக்ட்ரான்களை பரிமாற்றம் பங்கீடு செய்து கொள்கின்றன. இவ்வாறு செய்யும் போது இணைதன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெறுகிறது. இதன் காரணமாக நிலைப்புத்தன்மை அடைகிறது. நிலைப்புத்தன்மை பெற வேண்டிய காரணத்திற்காக மட்டுமே தனிமங்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. அடுத்து வேதிப்பிணைப்பின் வகைகள். பிணைக்கப்பட்டுள்ள அணுக்களுக்கிடையே காணப்படும் இடையீட்டின் தன்மையை பொறுத்து வேதிப்பிணைப்பானது வகைப்படுத்தலாம். அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு என வேதிப்பிணைப்பானது 3 வகைகளாக வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று அயனி பிணைப்பு அல்லது மின் ஈயை பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. ஒரு வேதிப்பிணைப்பின் ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை மற்றொரு அணுவிற்கு பரிமாற்றம் செய்வதன் மூலம் உருவாக்கப்படும் மின்னியல் கவர்ச்சி விசையே அயனி பிணைப்பு எனப்படும். உதாரணமாக பாருங்கள், சோடியம் குளோரைடு அயனி பிணைப்பு சேர்மத்திற்கான எடுத்துக்காட்டு. சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து Na+ மாறுது. அதே பாருங்கள், இந்த இழந்த எலக்ட்ரானை குளோரின் ஏற்றுக்கொண்டு Cl- மாறுது. இப்போ Na+க்கும் Cl- இடையே ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை செயல்படுகிறது. இதன் காரணமாக ஒரு பிணைப்பு உருவாகிறது. இவ்வாறு உருவாக்கக்கூடிய பிணைப்பு தான் அயனி பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. அயனிகளுக்கு இடையே உள்ள நிலைமின் ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாக்கக்கூடிய பிணைப்பு தான் அயனி பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. சோடியம் குளோரைடு என்பது அயனி பிணைப்பு சேர்மத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு என்பது பிணைக்கப்பட்டுள்ள அணுக்களுக்கிடையே ஏற்படும் எலக்ட்ரான் பங்கீட்டால் உருவாக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு எனப்படும். அதாவது ஒரு பிணைப்பு உருவாக 2 எலக்ட்ரான்கள் தேவை. அந்த 2 எலக்ட்ரான்களும் இணையும் 2 அணுக்களும் சமமாக வழங்கி பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு இந்த ஒரு எலக்ட்ரான் வழங்குது. அதேபோல் மற்றொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் வழங்கி பிணைப்பு உருவாக்குது. பாருங்கள், ஹைட்ரஜன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுது. அந்த ஒற்றை பிணைப்பு உருவாக 2 எலக்ட்ரான் தேவை. அந்த 2 எலக்ட்ரான்களும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு எலக்ட்ரானை வழங்கி, அதாவது எலக்ட்ரானை சமமாக பங்கிட்டு பிணைப்பு உருவாக்குது. இவ்வாறு உருவாக்கக்கூடிய பிணைப்பானது சகப்பிணைப்பு. ஒருவேளை இரட்டை பிணைப்பு உருவாகுன்னா மொத்தம் 4 எலக்ட்ரான் தேவை. இணையக்கூடிய ஒரு அணு 2 எலக்ட்ரான் வழங்கும். இதேபோல் மற்றொரு அணு 2 எலக்ட்ரான் வழங்கி இரட்டை பிணைப்பு உருவாக்கும். அடுத்தது ஈதல் சகப்பிணைப்பு. பொதுவாக பிணைப்பு உருவாவதற்கு 2 எலக்ட்ரான் தேவை. இங்கே என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு அணுவா அல்லது மூலக்கூறானது ஒரு ஜோடி எலக்ட்ரானை வழங்கி எலக்ட்ரானை பங்கீட்டு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு ஏற்படக்கூடிய பிணைப்பானது ஈதல் சகப்பிணைப்பு. இங்கே பாருங்கள், BF3 என்பது ஒரு மூலக்கூறு, NH3 என்பது ஒரு மூலக்கூறு. NH3யில் பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ஜோடி காட்டியிருக்காங்க பாருங்கள். இதை BF3 வழங்கி பிணைப்பை ஏற்படுத்துது. இங்கே NH3 என்பது வழங்கிய அணு, இங்கே BF3 என்பது ஏற்பி அணு அல்லது ஏற்பி மூலக்கூறு. எலக்ட்ரானை வழங்கி, அதாவது ஒரே ஒரு அணு அல்லது மூலக்கூறே ஒரு ஜோடி எலக்ட்ரானை வழங்கி பிணைப்பை ஏற்படுத்துது. இவ்வாறு உருவாக்கக்கூடிய பிணைப்பு தான் ஈதல் சகப்பிணைப்பு. எதுக்காக இப்படி அம்புகுறி காட்டியிருக்காங்கன்னா, எதுக்காக BF3 நோக்கி காட்டியிருக்காங்கன்னா, BF3 எலக்ட்ரானை வாங்கிக்குது, NH3 எலக்ட்ரான் கொடுக்குதுங்கிறத குறிக்கிறதுக்காக இது மாதிரி அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. போரான் என்பது ஏற்பி அணு, N என்பது வழங்கிய அணு. இவ்வாறு உருவாக்கக்கூடிய பிணைப்பு தான் ஈதல் சகப்பிணைப்பு என சொல்கிறோம். அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு. அயனி பிணைப்புனா அயனிகளுக்கு இடையே உள்ள நிலைமின் ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாக்கக்கூடிய பிணைப்பு அயனி பிணைப்புன்னு சொல்கிறோம். சகப்பிணைப்புனா எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்பட்டு உருவாக்கக்கூடிய பிணைப்பானது
சகப்பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. ஈதல் சகப்பிணைப்புனா பிணைப்பிற்கு தேவையான எலக்ட்ரான்களை ஏதாவது ஒரே ஒரு அணுவோ அல்லது மூலக்கூறோ வழங்கி பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு உருவக்கூடிய பிணைப்பு தான் ஈதல் சகப்பிணைப்புன்னு சொல்கிறோம். நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம், சிக்மா மற்றும் பை பிணைப்புகள் என்றால் என்ன? அணுக்கள் இணைந்து சகப்பிணைப்பு மூலக்கூறினை உருவாக்குகிறது. இவ்வாறு உருவாகும் போது இணையும் அணுக்களின் அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி சகப்பிணைப்பை உருவாக்குகிறது. சிக்மா பிணைப்புனா அணு ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது சிக்மா பிணைப்பு உருவாகிறது. பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகக்கூடிய பிணைப்பானது சிக்மா பிணைப்பு எனப்படும். அப்படி இல்லாமல் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகக்கூடிய பிணைப்பு தான் பை பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. எப்பயுமே சிக்மா பிணைப்பு வலிமையானது, பை பிணைப்பு என்பது வலிமையற்றது. பையங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸ் சிம்பிள் அதுதான் பை பிணைப்பு. சிக்மா பிணைப்பு, பை பிணைப்பு. அணு ஆர்பிட்டால்கள் நேர்கோட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகக்கூடிய பிணைப்பு சிக்மா பிணைப்பு. அப்படி இல்லாமல் பக்கவாட்டில் மேற்பொருந்துச்சுன்னா அது பை பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், F2 மூலக்கூறு எப்படி உருவாகுது? 2 ஃப்ளூரின் அணுக்கள் இணைந்து F2 மூலக்கூறை உருவாக்குது. பாருங்கள், 1s2 2s2 2px 2py 2pzன்னு கொடுத்துருந்துருக்கணும், இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. 2px2 2py2 2pz1ன்னு கொடுத்துருக்கணும். அப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2pz ஆர்பிட்டால் மட்டும் மேற்பொருந்துதல் ஈடுபடுது. என்ன காரணமாக 2 ஃப்ளூரின் அணுக்கள் இணைந்து தான் ஃப்ளூரின் மூலக்கூறு உருவாக்குது. அப்போ பாருமா, இது பார்த்தோம்னாக்கா 2pz ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு அணு இருக்கக்கூடிய 2pz ஆர்பிட்டால் ரெண்டும் நேர்கோட்டில் மேற்பொருந்திருக்கு பாருங்கள், F2. இது என்ன பிணைப்பு? அப்போ சிக்மா பிணைப்பு. அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் மூலக்கூறு. ஹைட்ரஜன் மூலக்கூறில் 1s ஆர்பிட்டால் இருக்குது. இதேபோல் மற்றொரு ஹைட்ரஜன் அணுவிற்கு 1s ஆர்பிட்டால் இருக்குது. 2 சீர்மையான கோள வடிவ முடியுது. s ஆர்பிட்டால் என்பது சீர்மையான கோள வடிவ முடியுது, நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுது. அப்போ இது என்ன பிணைப்பு? சிக்மா பிணைப்பு. அடுத்தது பாருங்கள், ஆக்சிஜன் மூலக்கூறு. ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு காணப்படுகிறது. ஒன்று சிக்மா பிணைப்பு, மற்றொன்று என்பது பை பிணைப்பு. எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள், ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2px2 2py1 2pz1. எதுக்காக இங்கே டார்க்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 ஆர்பிட்டால் தான் மேற்பொருந்துதலில் ஈடுபடுது. ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுதுன்னா சிக்மா பிணைப்பு தான் உருவாகும். இது இந்த 2pz ஆர்பிட்டால். இது ஒரு ஆக்சிஜன் அணுவிற்குரிய 2pz ஆர்பிட்டால் இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கு. இதேபோல் மற்றொரு ஆக்சிஜன் அணுவிற்குரிய 2pz ஆர்பிட்டால். 2 நேர்கோட்டில் மேற்பொருந்தி ஒரு சிக்மா பிணைப்பு உருவாக்கிடுது. அடுத்தது பை பிணைப்பு. இன்னொரு பை பிணைப்பு என்ன பண்ணுதுனாக்கா, இந்த மடல்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்து. இது 2py ஆர்பிட்டால். இது ஒரு ஆக்சிஜன் அணுவிற்குரிய 2py ஆர்பிட்டால். அதேபோல் இது மற்றொரு ஆக்சிஜன் அணுவிற்குரிய 2p ஆர்பிட்டால் 2py ஆர்பிட்டால். இது ரெண்டும் பக்கவாட்டில் மேற்பொருந்தும் போது மற்றொரு பை பிணைப்பு உருவாகுது. ஒரு பை பிணைப்பு உருவாகுது. ஒரு சிக்மா பிணைப்பு, ஒரு பை பிணைப்பு. இது பை பிணைப்பு எப்படி உருவாகுதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்கள், பக்கவாட்டில் மேற்பொருந்திருக்கு. இவ்வாறு உருவாகக்கூடிய பிணைப்பு தான் பை பிணைப்பு. இது ரெண்டும் பாருங்கள், நேர்கோட்டில் மேற்பொருந்திருக்கு. நேர்கோட்டில் மேற்பொருந்திருந்த சிக்மா பிணைப்பு, பக்கவாட்டில் மேற்பொருந்திருந்தால் பை பிணைப்பு. அடுத்தது இனக்கலப்பாதல் என்றால் என்ன? ஒரே அணுவின் ஒப்பிடத்தக்க அளவு ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றலை பெற்றுள்ள புதிய சமமான ஆர்பிட்டால்களை தரும் செயல்முறையானது இனக்கலப்பாதல் என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உருவான புதிய ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகிறது. சொல்கிறோம் பாருங்க, ஏறத்தாழ சமமான ஆற்றல் கொண்ட அணுவின் ஆர்பிட்டால்கள் ஒன்றும் ஒன்று கலந்து புதிய ஆர்பிட்டால்களை தரும் நிகழ்விற்கு இனக்கலப்பு என அழைக்கப்படுகிறது. இனக்கலப்பு உருவாதலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, sp இனக்கலப்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? bf2. bf2ல sp இனக்கலப்பு காணப்படுகிறது. பெர்லியத் இதில் மைய உலோகங்கிறது Fe. பெர்லியத்தோட அணியின் 4 வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2. வெளிக்கூட்டில் என்ன இருக்குனாக்கா 2s ஆர்பிட்டாலும் 2p ஆர்பிட்டாலும் இருக்கும். அந்த 1s ஆர்பிட்டால் வேதிவினையில் ஈடுபடாது. அதாவது இணைதன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும் தான் வேதிவினையில் ஈடுபடும். அப்போ 2s2 2px எதுவும் இல்லை, 2pyலையும் 0 2pzலையும் 0. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க கொடுங்க 1ன்னு. இங்கே பாருங்கள், மேலே எந்த பாக்ஸ்னு அம்புக்குறி இல்லை பாருங்கள். அதாவது 2s2 2px0 2py0 2pz0. இது இயல்பு ஆற்றல் நிலையில், அதாவது தரைமட்ட நிலையில் எலக்ட்ரான் அமைப்பு. கிளரோற்ற நிலையில் இருக்கும்போது இந்த 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எங்கே போகுதுனாக்கா 2px ஆர்பிட்டாலுக்கு போய் சேர்ந்து இந்த ரெண்டும் பாருங்கள், ஒவ்வொரு ஜோடி ஒரு தனித்த எலக்ட்ரானை கொண்டிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து sp இனக்கலப்பில் ஈடுபடுது. இந்த இனக்கலப்பாதல் கொள்கைப்படி
அந்த தனித்த எலக்ட்ரான்களை கொண்டுள்ள ஆர்பிட்டால் மட்டும்தான் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போ ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் சேர்ந்து sp இனக்கலப்பில் ஈடுபடுது. இந்த sp இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் 2 குளோரினோட 3pz ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தும் போது இங்கே பாருங்கள், இது 2 இனக்கலப்படைந்த sp ஆர்பிட்டால் இருக்கு. இது ஒரு குளோரினோட 3pz ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு குளோரினோட ஃப்ளூரினோட 3pz ஆர்பிட்டால். இதுவும் பாருங்க தப்பாக கொடுத்துருங்க. BeF2ன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் Clன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஃப்ளூரின்னு தான் வந்துருக்கணும். எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மேற்பொருந்தும் போது நமக்கு 2 சிக்மா பிணைப்புகள் உருவாகுது. பாருங்கள், இது என்ன பிணைப்பு? சிக்மா பிணைப்பு. இது என்னது? என்ன காரணம்? நேர்கோட்டில் மேற்பொருந்து. இது ஒரு சிக்மா பிணைப்பு. அப்போ BeCl2 அல்லது BeF2 உருவாகுது. இதோட வடிவமைப்பு என்னன்னாக்கா, எப்பயுமே sp இனக்கலப்புனா அது நேர்கோட்டு வடிவமைப்பு. பிணைப்பு கோணம் என்பது 180 டிகிரியாக இருக்கும். BeF2 இப்படி தான் உருவாகும், BeCl2 இப்படி தான் உருவாகும். அடுத்தது sp3 இனக்கலப்பாதல். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மீத்தேன் CH4. கார்பனுக்கு எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள், 1s2 2s2 2p2. ஹைட்ரஜனுக்கு 1s2 எலக்ட்ரான் அமைப்பு. இதில் கார்பன் தான் மைய உலோகம். இயல்பு ஆற்றல் நிலையில் எலக்ட்ரான் அமைப்பு 2s2 2px1 2py1. ஆனால் என்ன இனக்கலப்பு? sp3 இனக்கலப்பு. அப்போ 4 தனித்த எலக்ட்ரான் வேணும். அப்போ கிளரோட்ட நிலையில் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த 2s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்பது 2pz ஆர்பிட்டாலுக்கு போய் சேர்ந்துருது. அப்போ 1 2 3 4 தனித்த எலக்ட்ரான் காணப்படுது. அப்போ ஒரு s ஆர்பிட்டாலும் 3p ஆர்பிட்டாலும் சேர்ந்து sp3 இனக்கலப்பில் ஈடுபடுது. இது கார்பனோட இனக்கலப்பு. இப்போ உருவாயிடுச்சு பாருங்கள். இதுக்கு சென்டரில் கார்பன், ஒரு sp3, மற்றொன்று 2 3. இந்த sp3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தது. நேர்கோட்டில் மேற்பொருந்திருக்கு. அப்போ சிக்மா பிணைப்பு. இதுவும் நேர்கோட்டில் மேற்பொருந்திருக்கு, சிக்மா பிணைப்பு. இதுவும் நேர்கோட்டில் மேற்பொருந்து. அப்போ 4 சிக்மா பிணைப்புகளை உருவாக்குகிறது. எனவே மூலக்கூறோட வடிவம் பாருங்கள், நான்முகி வடிவமைப்பு கொண்டதாக இருக்கும். அந்த கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடைப்பட்ட பிணைப்பு கோணம், அந்த பிணைப்பு கோணம் என்பது என்னவா இருக்குன்னா 109.5 டிகிரியாக இருக்கும். எப்பயுமே sp3 இனக்கலப்பாக இருந்தால் பிணைப்பு கோணம் 109.5. வடிவம் என்பது நான்முகி வடிவமைப்பு கொண்டதாக இருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு sp3d இனக்கலப்பு. இதில் PCl5 எடுத்துக்காட்டு PCl5. பாஸ்பரஸுக்கு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க, 1s2 2s2 2p6 3s2 3p3. நைட்ரஜன் பாஸ்பரஸ், எனவே p3ன்னு முடியணும். எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 3s2 3p3 இனக்கலப்பில் ஈடுபடும். குளோரினுக்கு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1s2 2s2 2p6 3s2 3p5. இதில் மைய உலோகங்கிறது பாஸ்பரஸ். எனவே இயல்பு ஆற்றல் நிலையில் எலக்ட்ரான் அமைப்பு எழுதியிருக்கோம். 3s2 3px 3py 3pzன்னு எழுதியிருக்கோம். ஆனால் என்ன இனக்கலப்பு? sp3d இனக்கலப்பு. அப்போ 5 தனித்த எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் ஏற்கனவே இருக்கிறது என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்து இது இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் என்னன்னாக்கா 3d ஆர்பிட்டால். அதில் பாருங்கள், இங்கே இந்த s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலுக்கு போய் சேருது. அப்போ பாருங்கள், இப்போ 5 தனித்த எலக்ட்ரான் இருக்குது. 1 2 3 4 5. ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், ஒரு d ஆர்பிட்டால் சேர்ந்து sp3d இனக்கலப்பில் ஈடுபடுது. பாருங்கள், 1 2 3 4 5 sp3d இனக்கலப்படைந்த ஆற்றல் உருவாயிருச்சு. இது என்ன பண்ணுதுன்னா 5 குளோரினோட அணுவோட 3pz ஆர்பிட்டாலுடன் எல்லாமே நேர்கோட்டில் மேற்பொருந்தது. எல்லாமே அப்போ சிக்மா பிணைப்பு. எனவே PCl5ல் 5 சிக்மா பிணைப்புகள் உருவாகிறது. இனக்கலப்பு என்பது sp3d இனக்கலப்பு. எப்பயுமே sp3d இனக்கலப்பாக இருந்தால் மூலக்கூறின் வடிவம் என்பது முக்கோண இருபிரமீடு. இது பாருங்க, மேலே இருக்குது கீழே இருக்குது விட்டுருங்க. ஒரு முக்கோணம் 1 2 3 முக்கோணம். சென்ட்ரல் பாஸ்பரஸ் இருக்குது. மேலே ஒரு குளோரின், கீழே ஒரு குளோரின் இருக்குது. எனவே இதோட வடிவமைப்பு என்பது முக்கோண இருபிரமீடு. அடுத்தது மூலக்கூறின் இனக்கலப்பு மற்றும் வடிவங்கள். sp இனக்கலப்பாக இருந்தால் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் 2, வடிவம் என்பது நேர்கோடு. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து sp2 இனக்கலப்பு. அப்போ 1 2 3. அப்போ 3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் இருக்கும். வடிவம் என்பது தள முக்கோணம். எடுத்துக்காட்டு BF3. அடுத்து sp3 இனக்கலப்பு. இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் 4, வடிவம் என்பது நான்முகி. எடுத்துக்காட்டு மீத்தேன், NH4. அடுத்து sp3d இனக்கலப்பாக இருந்தால் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் 5, முக்கோண இருபிரமீடு. எடுத்துக்காட்டு இப்போ தான் பார்த்தோம் PCl5. அடுத்து sp3d2 இனக்கலப்பாக இருந்தால் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால் 6, வடிவம் என்பது எண்முகி. எடுத்துக்காட்டு SF6. அடுத்தது மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை. சும்மா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அணுக்கள் இணைந்து மூலக்கூறினை உருவாக்கும் போது அவைகளின் அணு ஆர்பிட்டால்கள் தங்களது தனித்தன்மையை இழக்கின்றன. மேலும் மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படும் புதிய ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. அணுவில் ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அது அணு ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். மூலக்கூறில் ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா மூலக்கூறு ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். மூலக்கூறு உயர் ஆற்றலுடையது,
எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். மூலக்கூறு உருவான பின்னாடி மூலக்கூறு ஆற்றல் 2 வகையாக பிரிக்கிறாங்க. உயர் ஆற்றலுடையது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் குறைந்த ஆற்றல் கொண்டது. எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் என்பது அதிக ஆற்றல் கொண்டது. உதாரணமாக 2 அணு ஆர்பிட்டால் இணையும் போது 2 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்கும். ஒன்று ஆற்றல் குறைந்தது, மற்றொன்று என்பது ஆற்றல் அதிகமானது. அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. குறைவான ஆற்றலோடையது பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல், உயர் ஆற்றலோடையது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். இப்போ எப்பயுமே எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றலை சிக்மா ஸ்டார், பை ஸ்டார், டெல்டா ஸ்டார்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டார் வச்சு எழுதுவோம். பிணைப்பு மூலக்கூறு ஆற்றலை சிக்மா பை டெல்டான்னு சொல்லுவோம். பிணைப்பு தரம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிணைப்பு தரம் NB - NA / 2 இதுதான் ஃபார்முலா. பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. NB என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை. NA என்பது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை குறிக்கும். பொதுவாக தனித்த எலக்ட்ரான் கொண்டிருந்தால் பாராகாந்த பண்பு கொண்டது. தனித்த எலக்ட்ரான் இல்லாமல் அனைத்து எலக்ட்ரான்களும் ஜோடி சேர்ந்த நிலையில் காணப்பட்டால் டயாகாந்த. அடுத்ததாக எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஒன்று, 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாகுது. ஹைட்ரஜனுக்கு அணி எண் 1. அப்போ எலக்ட்ரான் அமைப்பு 1s1. அதாவது ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது ஆற்றல் மட்ட வரைபடம், அதாவது ஆர்பிட்டால் வடிவமைப்பு. ஒரு ஹைட்ரஜனுக்குரிய அணு ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதேபோல் இது ஒரு ஹைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு ஹைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இது மற்றொரு ஹைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால். இப்போ 2 ஹைட்ரஜன் அணுவின் அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து 2 மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்குகிறது. இவற்றில் ஆற்றல் குறைந்தது 1. இது பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் சிக்மா 1s. மற்றொன்று என்பது ஆற்றல் அதிகமானது. இது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். இது சிக்மா ஸ்டார் 1sன்னு சொல்கிறோம். பாருங்கள், இது ஒரு ஹைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆற்றல், இது மற்றொரு ஹைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆற்றல். இது 2 இணைந்து 2 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்குது. ஆற்றல் குறைந்தது சிக்மா 1s. பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். ஆற்றல் அதிகமானது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் சிக்மா ஸ்டார் 1s. இப்போ ஹைட்ரஜன் அணுவில் பாருங்கள் 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானையும் மூலக்கூறு ஆற்றலில் நிரப்பினோம். ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பப்படுகிறது. சிக்மா 1sல இந்த 2 எலக்ட்ரானையும் நிரப்பிடலாம். சிக்மா ஸ்டார் 1sல எலக்ட்ரான் எதுவும் இருக்காது. இப்போ ஆற்றல் மட்ட வரைபடம் வரைஞ்சாச்சு. அடுத்தது பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கணும். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா NB - NA / 2. இது ஃபார்முலா. NB என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை. NA என்பது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை. 2ஆல் வகுக்கிறோம். பாருங்கள், பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ NBயோட மதிப்பு 2, NA 0. அப்போ மதிப்பு பிரதிட்டுக்கோங்க. பாருங்கள், பிணைப்பு தரம் = 2 - 0 / 2 = 2 / 2 = 1. எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு வேண்டிய ஒற்றை பிணைப்பு காணப்படுகிறது. அடுத்து காந்த பண்பு பார்க்கணும். தனித்த எலக்ட்ரான் மூலக்கூறு உருவான பிறகு இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் தனித்த எலக்ட்ரான் இருந்தால் பாராகாந்த பண்பு கொண்டது. இங்கு தனித்த எலக்ட்ரான் ஏதும் இல்லை. எனவே இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறானது என்ன காந்த பண்பு? டயாகாந்த பண்பு கொண்டது. தனித்த எலக்ட்ரான் இருந்தால் பாராகாந்த பண்பு கொண்டது. தனித்த எலக்ட்ரான் இல்லை எனில் டயாகாந்த பண்பு கொண்டது. ஹைட்ரஜன் மூலக்கூறை பொறுத்தவரையில் தனித்த எலக்ட்ரான் ஏதும் இல்லை. எனவே டயாகாந்த பண்பு கொண்டது. அடுத்தது ஈலியம் மூலக்கூறு உருவாகுமா இல்லையா செக் பண்ணி பார்த்துடலாம். He + He gives He2. அதாவது 2 ஈலியம் அணுக்கள் இணைந்து ஈலியம் மூலக்கூறை உருவாக்குது. ஈலியத்துக்கு அணி எண் 2. எனவே எலக்ட்ரான் அமைப்பு 1s2. அதாவது He = 2 எலக்ட்ரான். எனவே ஈலியம் மூலக்கூறில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 + 2 = 4 எலக்ட்ரான். அடுத்தது ஆற்றல் மற்ற வரைபடம். 1s ஆர்பிட்டாலில் ஒரு ஈலியத்துக்கு 2 எலக்ட்ரான் இருக்குது. இது ஒரு ஈலியத்துக்குடைய அணு ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு ஈலியத்தின் அணு ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 2 அணு ஆர்பிட்டால் இணையுது. அப்போ 2 மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்கும். இவற்றில் ஒன்று ஆற்றல் குறைந்தது, அது சிக்மா 1s. மற்றொன்று என்பது ஆற்றல் அதிகமானது, அது சிக்மா ஸ்டார் 1s. இது 2 மூலக்கூறு ஆர்பிட்டால். ஒன்று பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சிக்மா 1s, எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்பது சிக்மா ஸ்டார் 1s. இப்போ பாருங்கள், ஈலியம் அணு ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே 2 இங்கே 2 இருக்குது. 4 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 4 எலக்ட்ரானையும் மூலக்கூறு ஆர்பிட்டாலில் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்பணும். சிக்மா 1s ஆர்பிட்டாலில் 2யும் சிக்மா ஸ்டார் 1sல 2யும் ஆக மொத்தம் 4 எலக்ட்ரானையும் நிரப்பியாச்சு. ஓகேங்களா? மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரானையும் நிரப்பியாச்சு. அடுத்தது பிணைப்பு தரம் கண்டுபிடிக்க போகிறோம். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா NB - NA / 2. NBனா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை.
Na எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை. அப்போ 2 மைனஸ் 2 வகுத்தல் 2 = 0 வகுத்தல் 2 = 0. எனவே பிணைப்பு தரம் 0. எனவே இந்த மூலக்கூறு உருவாகாது. இந்த மூலக்கூறு உருவாகாது. எனவே நம்ம இதை காந்த பண்பு பற்றி சொல்லவே கூடாது. இணை சேராத எலக்ட்ரான் இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்ன காரணம், மூலக்கூறே உருவாகுது, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. He2 மூலக்கூறு உருவாகாது ஏன்னு கேட்பாங்க. பிணைப்பு தரம் 0. எனவே He2 உருவாகாது அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது எடுத்துக்காட்டு, லித்தியம் மூலக்கூறு எவ்வாறு உருவாகிறது? 2 லித்தியம் அணுக்கள் இணைந்து லித்தியம் மூலக்கூறை உருவாக்குகிறது. லித்தியத்துக்கு அணி எண் 3, எலக்ட்ரான் இப்போ 1s2 2s1. எனவே லித்தியத்தில் 3 எலக்ட்ரான் இருக்கும். அதாவது Li2 = 6. 3 + 3 = லித்தியம் மூலக்கூறில் 6 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது ஒரு லித்தியம் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள். அதேபோல் மற்றொரு லித்தியத்திற்குரிய அணு ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இது மற்றொரு லித்தியத்திற்குரிய அணு ஆர்பிட்டால். இப்போ பாருங்கள், 2 அணு ஆர்பிட்டால் இணைந்து 2 மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்குகிறது. இவற்றில் ஒன்று ஆற்றல் குறைந்தது, இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் σ2s. மற்றொன்று என்பது ஆற்றல் அதிகமானது, எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், இது σ2s. அடுத்து எலக்ட்ரானை நிரப்பணும். அணு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானையும் மூலக்கூறு ஆர்பிட்டால் நிரப்பணும். அது σ2sலேயே நிரப்பிடலாம். ரெண்டையும் σ2s2 நிரப்பிடலாம். அடுத்தது பிணைப்பு தரம். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா Nb - Na வகுத்தல் 2. Nbயோட மதிப்பு 2, Na மதிப்பு 0 வகுத்தல் 2. அதாவது 2 வகுத்தல் 2 = பிணைப்பு தரம் 1. இங்கே பாருங்கள், பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது, அதனால் 2ன்னு போட்டிருக்கோம். எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் எதுவும் இல்லை, அதனால் 0ன்னு போட்டிருக்கோம். 2 - 0 வகுத்தல் 2 = 1. எனவே லித்தியம் மூலக்கூறில் 2 லித்தியம் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுகிறது. அடுத்தது காந்த பண்பு. இங்கு இணை சேராத எலக்ட்ரான் எதுவும் இல்லை, அதாவது எலக்ட்ரான் ஜோடி சேர்ந்த நிலையில் காணப்படுகிறது. எனவே இந்த லித்தியம் மூலக்கூறானது டயாகாந்த பண்பு கொண்டது. அடுத்தது போரான் மூலக்கூறு. அடுத்த எடுத்துக்காட்டு, 2 போரான் அணுக்கள் இணைந்து போரான் மூலக்கூறை உருவாக்குகிறது. போரானுக்கு அணி எண் 5. எனவே எலக்ட்ரான் இப்போ 1s2 2s2 2p1. போரானில் 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ போரான் மூலக்கூறில் 10 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 2s 2p ஆற்றல் மட்டும்தான் வினையில் ஈடுபடும், இந்த 1s ஈடுபடாது. அதனால் 2sக்கும் 2p மட்டும் ஆற்றல் மட்டும் வரைபடம் வரைஞ்சால் போதும். ஒரு போரானிற்குரிய 2s ஆற்றலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2p ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குனாக்கா 1 எலக்ட்ரான் இருக்கும். இது ஒரு போரானிற்குரிய அணு ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு போரான் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால் 2s2 2p1 வரைஞ்சாச்சு. அடுத்தது பாருங்கள், ஆற்றல் மட்ட வரைபடம். 2 2s ஆர்பிட்டால் இணைந்து 2 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்குறது. ஒன்று ஆற்றல் குறைந்தது, மற்றொன்று ஆற்றல் அதிகமானது. ஆற்றல் குறைந்தது பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல், இது σ2s. மற்றொன்று என்பது ஆற்றல் அதிகமானது, σ2sன்னு எழுதும். இங்கே σ2sன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 2 இங்கே 2 4 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான் இங்கே நிரப்பியாச்சு. σ2sல 2யும் σ2sல 2யும் ஆக மொத்தம் 4 எலக்ட்ரான் நிரப்பியாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு 3 ஆர்பிட்டால், இங்கே ஒரு 3 ஆர்பிட்டால், 6 ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ 6 மூலக்கூறு ஆர்பிட்டலை உருவாக்கும். இவற்றில் சரிபாதி 3 ஆற்றல் குறைந்தது, மீதி இருக்கக்கூடிய 3ங்கிறது ஆற்றல் அதிகமானது. ஆற்றல் குறைந்தது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்னோ, ஆற்றல் அதிகமானதை எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது 3 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். π2px π2py σ2pz 3 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இங்கே மேலே இருக்கக்கூடிய 3 எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். π2px π2py σ2pz இது 3 எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இங்கே பாருங்கள், 1 2 இந்த 2 எலக்ட்ரானையும் மூலக்கூறு ஆர்பிட்டாலில் நிரப்பணும். ஆற்றலின் ஏறு வரிசையில் இங்கே ஒன்றையும் ஹூண்ட் விதியின் பயன்படுத்தி இங்கே ஒரு எலக்ட்ரானை இங்கே ஒரு எலக்ட்ரானை நிரப்பியாச்சு. நிரப்ப போகிறோம். இப்போ ஆற்றல் மட்ட வரைபடம் வரைஞ்சாச்சு. அடுத்தது பிணைப்பு தரம் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்கள், போரான் மூலக்கூறுக்கு எலக்ட்ரான் இப்போ எழுதுகிறோம். B2 = KK, அதாவது 1sங்கிறது ஒரு Kன்னு குறிக்குது. 2 1s இருக்கும், அப்போ KKன்னு எழுதியிருக்கோம். σ2s2 σ2s2 π2px1 π2py1. இதை இந்த பார்த்து அப்படியே ஆற்றல் மட்ட வரைபடத்தை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பிணைப்பு தரம். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா என்ன? Nb - Na வகுத்தல் 2. இங்கே பாருங்கள், இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ Nbயோட மதிப்பு 4. σ2ps 2sல 2 எலக்ட்ரான், இங்கே ஸ்டார்னு வந்திருக்கணும். இதில் 2 எலக்ட்ரான் ஆக மொத்தம் இங்கே 4 - 2ன்னு வரும். இங்கே பாருங்கள், பிணைப்பு தரம் = 4 - 2 வகுத்தல் 2 என்னென்னு வரும்? 2 வகுத்தல் 2 1. எனவே போரான் மூலக்கூறின் பிணைப்பு தரம் 1. எனவே 2 போரான் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுகிறது. அடுத்து தனித்த எலக்ட்ரான் இருக்க பாருங்கள். இந்த மூலக்கூறு ஆற்றலில் 2 தனித்த எலக்ட்ரான் இருக்குது. எனவே இந்த போரான் மூலக்கூறு என்பது பாராகாந்த பண்பு கொண்டது. அடுத்து எடுத்துக்காட்டு, கார்பன் மூலக்கூறு. 2 கார்பன் அணுக்கள் இணைந்து C2 மூலக்கூறை உருவாக்குகிறது. கார்பனுக்கு அணி எண் 6. இப்போ எலக்ட்ரான் இப்போ பாருங்கள், 1s2 2s2 2p2.
அதாவது கார்பனுக்கு அணு எண் 6ங்கிறதுனால 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ கார்பன் மூலக்கூறில் 12 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது அணு ஆர்பிட்டால் 2s மற்றும் 2p ஆர்பிட்டால் தான் வினையில் ஈடுபடும். அப்போ அதுக்கு மட்டும் வரைஞ்சால் போதும். 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். 2p ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு கார்பன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு கார்பன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2sல 2pல 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. இங்கே பாருங்கள் 2s ஆர்பிட்டால் 2 இருக்குது. அப்போ 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாக்குது. ஒன்று ஆற்றல் குறைந்தது, அது சிக்மா 2s ஆர்பிட்டால். மற்றொன்று என்பது சிக்மா ஸ்டார் 2s ஆர்பிட்டால். இங்கே பாருங்கள் 2s ஆர்பிட்டால் மொத்தமாக 4 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரானையும் சிக்மா 2sல 2யும் சிக்மா ஸ்டார் 2sல 2யும் நிரப்பியாச்சு ஆற்றலோட ஏறுவரிசையில். அடுத்து பாருங்கள் 2p ஆர்பிட்டால். இங்கே 3 அங்கே 3 6 இருக்குது. அப்போ 6 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்கும். இவற்றில் 3 ஆற்றல் குறைந்தது, மற்ற 3 என்பது ஆற்றல் அதிகமானது. ஆற்றல் குறைந்தது என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் எனவும், ஆற்றல் அதிகமானது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் எனவும் அழைக்கப்படுகிறது. பாருங்கள் இதில் பை 2px பை 2py சிக்மா 2pz 3 பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். இங்கே பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py மற்றும் சிக்மா ஸ்டார் 2pz இது 3 எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். இங்கே பாருங்கள் இந்த 2pல 2 எலக்ட்ரான், இந்த 2pல 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 4 எலக்ட்ரானையும் ஆற்றலோட ஏறுவரிசையில் கூட்டு விதி மற்றும் ஆஃபா தத்துவம் பாலியின் தவிர்க்கு தத்துவத்தை பயன்படுத்தி நிரப்பலாம். 1 2 3 4 இங்கேயே நிரப்பியாச்சு. அதாவது பை 2pxல 2யும் பை 2pyல 2 எலக்ட்ரானையும் நிரப்பியாச்சு. அடுத்து பிணைப்பு தரம் C2 மூலக்கூறுக்கு எலக்ட்ரான் இப்போ எழுதலாம். இந்த 1sக்கு பதிலாக கேக்கேன்னு எழுதியிருக்கோம். சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 பை 2px2 பை 2py2ன்னு எழுதியிருக்கோம். இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. அடுத்து பிணைப்பு தரம். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா NB - Na/2. இங்கே NBயோட மதிப்பு பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, மொத்தம் 6. அப்போ எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆற்றலில் NAவோட மதிப்பு 2. அப்போ பாருங்கள் பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா 6 - 2 / 2 = 4 / 2 பிணைப்பு தரம். எனவே C2 மூலக்கூறில் 2 கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பானது காணப்படுகிறது. அடுத்து காந்த பண்பு. இங்கே பாருங்கள் இந்த சென்டரில் மூலக்கூறு ஆற்றலில் எதனா தனித்த எலக்ட்ரான் இருக்கா பாருங்கள். தனித்த எலக்ட்ரான் எதுவும் இல்லை. எனவே டயாகாந்த பண்பு கொண்டது. இணை சேராத எலக்ட்ரான் இல்லை. எனவே C2 மூலக்கூறானது டயாகாந்த பண்பு கொண்டது. அடுத்த எடுத்துக்காட்டு, நைட்ரஜன் மூலக்கூறு. 2 நைட்ரஜன் அணுக்கள் இணைந்து நைட்ரஜன் மூலக்கூறை உருவாக்குகிறது. நைட்ரஜன் அணுவிற்கு அணு எண் 7. எனவே எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. எனவே நைட்ரஜன் அணுவில் 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். எனவே நைட்ரஜன் மூலக்கூறில் 7 + 7 = 14 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது ஆற்றல் மட்ட வரைபடம். 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2p ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3 எலக்ட்ரான் இருக்குது. இது ஒரு நைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால். இதேபோல் மற்றொரு நைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டாலில் 2s ஆர்பிட்டாலில் 2ம் 2p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அணு ஆர்பிட்டால் இணைந்து மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. 2s ஆர்பிட்டாலில் 2 இருக்குது. அப்போ 2 மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகுது. ஒன்று சிக்மா 2s, மற்றொன்று என்பது சிக்மா ஸ்டார் 2s. சிக்மா 2s என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். சிக்மா ஸ்டார் 2s என்பது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். 2sல பாருங்கள் 2 + 2 4 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4ஐயும் ஆற்றலோட ஏறுவரிசையில் சிக்மா 2sல 2ம் சிக்மா ஸ்டார் 2sல 2யும் நிரப்பிடுங்க. சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2. அடுத்து பாருங்கள் 2p ஆர்பிட்டால். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 6 அணு ஆர்பிட்டால் இணையிறதுனால 6 மூலக்கூறு ஆர்பிட்டாலை உருவாக்கும். இவற்றில் 3 ஆற்றல் குறைந்தது. இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்பதும் என அழைக்கப்படுகிறது. மற்ற 3 என்பது ஆற்றல் அதிகம் கொண்டது. அது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இதில் பொறுத்த வரைக்கும் இந்த பை 2px பை 2py சிக்மா 2pz இது 3 பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இது 3 எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். நீங்கள் கேட்கலாம், அதாவது இதுங்கிறது இதை விட குறைவாக தான் இருக்குது, அதனால் இதெல்லாமே ஸ்டார் வரும்னு நம்ம கேட்கக்கூடாது. அதாவது இந்த பி ஆற்றலை ஒப்பிடும்போது இது 3 ஆற்றல் குறைந்தது, அதனால் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இந்த பி ஆற்றலை ஒப்பிடும்போது இது 3 ஆற்றல் அதிகமானது, இதனால் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இங்கே இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். அதாவது அணு ஆர்பிட்டாலை ஒப்பிடும்போது இந்த 2sங்கிறது ஆற்றல் குறைந்தது, அதனால் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இந்த 2s ஆற்றலை ஒப்பிடும்போது சிக்மா 2sங்கிறது சிக்மா ஸ்டார் 2sங்கிறது ஆற்றல் அதிகமானது, அதனால் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இங்கே பாருங்கள் 2pல இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 6 எலக்ட்ரான் இருக்குது. 6ஐயும் ஆற்றலின் ஏறு வரிசையில் நிரப்புகிறோம். பாருங்கள் பை 2pxல 2ம் பை 2pyல 2ம் அடுத்து சிக்மா 2pzல 2 6 எலக்ட்ரானையும் நிரப்பியாச்சு. அடுத்தது எலக்ட்ரான் அமைப்பு n2 = 1sக்கு பதிலாக 2 1s இருக்கும். அப்போ கேன்னு போட்டுக்கலாம். சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 பை 2px2 பை 2py2 சிக்மா 2pz2ன்னு எழுதியிருக்கோம். இதுதான் n2 மூலக்கூறோட எலக்ட்ரான் அமைப்பு. அடுத்து பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா NB - Na/2. இங்கே NBயோட மதிப்பு பாருங்கள் 2 4 6 8. NAவோட மதிப்பு 2. எனவே 8 - 2
வகுத்தல் 2 = 6 வகுத்தல் 2 = 3. எனவே பிணைப்பு தரம் 3. அதாவது நைட்ரஜன் மூலக்கூறில் 2 நைட்ரஜன் அணுக்களுக்கிடையே முப்பிணைப்பு காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், இணை சேராத எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான் எதுவும் இல்லை. எனவே இந்த மூலக்கூறானது டயாகாந்த பண்பு கொண்டது. எனவே நைட்ரஜன் மூலக்கூறு டயாகாந்த பண்பு கொண்டது. அடுத்தது, கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் மோனாக்சைடை உருவாக்குது. கார்பனுக்கு எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2. இதேபோல் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. எனவே கார்பன் மோனாக்சைடில் 6 + 8 = 14 எலக்ட்ரான் இருக்கும். இது பாருங்கள், கார்பன் அணுவிற்குரிய அணு ஆற்றல் 2s ஆற்றலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், 2p ஆற்றலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆக்சிஜன் அணுவிற்குரிய அணு ஆற்றல் 2s ஆற்றலில் 2ம் 2p ஆற்றலில் 4 எலக்ட்ரானும் இருக்கும். இது கார்பனுக்குரிய அணு ஆற்றல், இது ஆக்சிஜனுக்குரிய அணு ஆற்றல். இப்போ 2 அணு ஆற்றல் இணைந்து 2 மூலக்கூறு ஆற்றலை உருவாகுது. ஆற்றல் குறைந்தது σ2s, ஆற்றல் அதிகமானது σ*2s. பாருங்கள், 4 எலக்ட்ரானையும் σ2sல 2ம் σ*2sல 2 நிரப்பியாச்சு. அதே பாருங்கள், 2p ஆற்றல் மொத்தமாக எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6ல் 3 பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் π2pxம் π2py σ2pz, இது 3 பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் பார்த்தோம்னாக்கா π*2px π*2py σ*2pz, இது 3 எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். இங்கே பாருங்கள், 4 + 2 6 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரானையும் இங்கே நிரப்பிடலாம். இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 6 எலக்ட்ரானையும் நிரப்பியாச்சு. இது ஆற்றல் மட்ட வரைபடம். அடுத்தது என்னன்னாக்கா, கார்பன் மோனாக்சைடுக்கு எலக்ட்ரான் அமைப்பு kk. இதில் ஒரு 1s, இதில் ஒரு 1s, அதனால் கேக்குன்னு போட்டாச்சு. σ2s σ*2ps 2s π2px π2py σ2pzன்னு எழுதியாச்சு. இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பிணைப்பு தரம். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா NB - Na/2. NBயோட மதிப்பு பாருங்கள் 2 4 6 8 இருக்குது. NAயோட மதிப்பு 2. எனவே 8 - 2 வகுத்தல் 2 = 6 வகுத்தல் 2 = 3. எனவே பிணைப்பு தரம் 3. இங்கே பாருங்கள், தனித்த எலக்ட்ரான் ஏதாவது இருக்கா பாருங்கள். தனித்த எலக்ட்ரான் எதுவும் இல்லை. எனவே இந்த கார்பன் மோனாக்சைடு மூலக்கூறு என்பது டயாகாந்த பண்பு கொண்டது. கார்பன் மோனாக்சைடுக்கு பிணைப்பு தரம் 3ன்னு வரதுனால கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே முப்பிணைப்பு காணப்படுது. கடைசி எடுத்துக்காட்டு நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரஜனும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குறது. நைட்ரஜனுக்கு அணு எண் 7, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. ஆக்சிஜனுக்கு அணு எண் 8, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. எனவே நைட்ரிக் ஆக்சைடில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 15. 7 + 8 = 15 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து நைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் காணப்படுகிறது. 2p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. இது நைட்ரஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால். இதேபோல் ஆக்சிஜன் அணுவிற்குரிய அணு ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் காணப்படுகிறது. 2p ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான் காணப்படுகிறது. அடுத்தது அணு ஆர்பிட்டால் இணைந்து மூலக்கூறு ஆற்றலை உருவாக்குகிறது. 2 s ஆர்பிட்டால் இருப்பதால் 2 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்குகிறது. ஆற்றல் குறைந்தது σ2sனா, ஆற்றல் அதிகமானது σ*2sனா 2 உருவாது. 2s ஆர்பிட்டாலில் 2 + 2 4 எலக்ட்ரான் இருக்குது. அது 2யும் σ2sல 2ம் σ*2sல 2யும் நிரப்பியாச்சு. அடுத்து 2p ஆற்றல், இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 3 6 இருக்குது. அப்போ 6 இணைந்து 6 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்குது. ஆற்றல் குறைந்தது π2pxம் π2py σ2pz, இது 3 பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல் π*2px π*2py அடுத்து σ2pz σ*2pz, இது 3 எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆற்றல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 4 7 எலக்ட்ரான் இருக்குது. 7 எலக்ட்ரானையும் இங்கே நிரப்புகிறோம். π2pxல 2ம் π2pyல 2ம் σ2pzல 2ம் π*2pyல pxல 1 நிரப்பியாச்சு. அடுத்தது அதான் ஆற்றல் மட்ட வரைபடம் வரைந்த பிறகு எலக்ட்ரான் இப்பொழுதும் நைட்ரிக் ஆக்சைடுக்கு பாருங்கள், kk σ2s2 σ*2s2 π2px2 π2py2 σ2pz2 π*2px1. இது அப்படியே பார்த்து எழுதிடுங்க. அடுத்து பிணைப்பு தரம். பிணைப்பு தரத்துக்கு ஃபார்முலா NB - Na/2. NBனா பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை. அதாவது ஸ்டார் இல்லாத இடத்துல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 4 6 8. ஸ்டார் இருக்கிற இடத்துல 2 1 3 இருக்குது. அப்போ மதிப்பு பிரதிட்டுக்கோங்க. 8 - 3 / 2 = 5 / 2 = 2.5. எனவே நைட்ரிக் ஆக்சைடின் பிணைப்பு தரம் 2.5. இங்கே பாருங்கள், இணை சேராத எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் 1 காணப்படுகிறது. அப்போ நைட்ரிக் ஆக்சைடு என்பது பாராகாந்த பண்பு கொண்டது. அடுத்து வரையறு எண்ம விதி மற்றும் இனக்கலப்பு. எண்ம விதி என்பது வேதி பிணைப்பில் ஈடுபடும் அனைத்து அணுக்களும் தங்களது வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களை பெறும் வகையில் தங்களுக்குள் எலக்ட்ரான்களை பரிமாற்றம் அல்லது பங்கீடு செய்து கொள்கின்றன. இது எண்ம விதி.
அடுத்து இனக்கலப்பு, ஒரே அணுவின் ஒப்பிடத்தக்க அளவு ஆற்றலுடைய அணு ஆற்றல்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றலை பெற்றுள்ள புதிய சமமான ஆர்பிட்டால்களை தரக்கூடிய நிகழ்வு இனக்கலப்பாதல் என அழைக்கப்படுகிறது. அடுத்து FeCN6 4- அணைவில் அயனியில் காணப்படக்கூடிய FeCN6 4- அணைவு அயனியில் காணப்படும் பிணைப்பின் வகையினை விவரிக்க. இதில் என்ன வகை இனக்கலப்பு இருக்குனாக்கா ஈதல் சகப்பிணைப்பு. ஈதல் சகப்பிணைப்புனா இந்த எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் Cn- எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அந்த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானை Feக்கு வழங்கி இப்பிணைப்பை ஏற்படுத்துது. இவ்வாறு உருவாகக்கூடிய பிணைப்பு தான் ஈதல் சகப்பிணைப்பு. இதில் 6 ஈதல் சகப்பிணைப்பு காணப்படும். அடுத்தது F6 மூலக்கூறில் காணப்படும் இனக்கலப்பை விளக்குக. இது சல்ஃபருக்கோட எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, 3s2 3p4னு கொடுத்துருக்காங்க. இது இயல்பு ஆற்றல் நிலையில் எலக்ட்ரான் அமைப்பு. இதில் என்ன வகை இனக்கலப்பு இருக்குனாக்கா sp3d2 இனக்கலப்பில் ஈடுபடணும். அப்போ பார்த்தோம்னாக்கா sp3d2னாக்கா எத்தனை தனித்த எலக்ட்ரான் வேணாக்கா 1 2 3 6 தனித்த எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், மொத்தமே 1 2 தான் இருக்குது. அப்போ இன்னும் 2 தனித்த மொத்தமாக 6 தனித்த எலக்ட்ரான் வேணும். அப்போ கிளர்வொற்று நிலையில் என்ன பண்ணுதுனாக்கா அந்த 3s ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், 3px ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா கிளர்வொற்று நிலையில் டி ஆற்றலுக்கு போய் சேருது. அப்போ ஒரு s 3p 2d ஆற்றல் சேர்ந்து sp3d2 இனக்கலப்பில் ஈடுபடுது. இங்கே பாருங்கள் சென்டரில் கொடுத்துருக்காங்க s 1 2 3 4 5 6 6 sp3d2 இனக்கலப்படைந்த ஆற்றல் உருவாகுது. இந்த 6 இனக்கலப்படைந்த ஆற்றல் என்ன பண்ணுதுனாக்கா ஃப்ளூரினோட ஆர்பிட்டாலுடன் மேற்பொருந்தி SF6 மூலக்கூறு உருவாகுது. இந்த இனக்கலப்புன்னு பார்த்தோமா sp3d2 இனக்கலப்பு. அதனால் இதோட வடிவம் பார்த்தோமா எண்மிகு வடிவமாக இருக்கும். அடுத்தது Li2 மூலக்கூறின் MO வரைபடம் வரைக. இப்போ தான் பார்த்தோம் லித்தியத்துக்கு அணியன் 3, அப்போ எலக்ட்ரான் இப்போ 1s2 2s1ன்னு வரணும். அப்போ 2s1 எழுதியிருக்கும் பாருங்கள். 2 அணு ஆற்றல் இணைந்து 2 மூலக்கூறு ஆற்றலை உருவாக்கியிருக்கு. அணு ஆற்றலை பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானையும் மூலக்கூறு ஆற்றலில் σ2sலேயே நிரப்பியாச்சு. அடுத்தது பிணைப்பு தரம் கண்டுபிடிக்க போகிறோம். NB - Na வகுத்தல் 2. NBயில் 2 இருக்குது, NAவில் 0. அப்போ 2 - 0/2 = 1ன்னு வரும். எங்கே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 4 - 2 வகுத்தல் 2 = 1. ஆனால் இதை வச்சு மட்டும் சொன்னாக்கா 2 - 0/2 என்னென்னு வரும், 2 - 0/2 = 1ன்னு வரும். எப்படினாலும் 1 தான் வருது, விடுங்க. மூலக்கூறில் தனித்த எலக்ட்ரான் இல்லை, எனவே இது டயாகாந்த பண்பு கொண்டது. இங்கே பாருங்கள் தனித்த எலக்ட்ரான் ஏதாவது இருக்கா பாருங்கள். மூலக்கூறு உருவான பின்னாடி எலக்ட்ரான் ஜோடி சேர்ந்த நிலையில் காணப்படுகிறது, எனவே டயாகாந்த பண்பு கொண்டது. அடுத்தது He2 மூலக்கூறு உருவாகாது ஏன்? என்ன காரணம் பார்த்தோம், பிணைப்பு தரம் 0ன்னு வருது. ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் He2 மூலக்கூறு ஏன் உருவாகாது, பிணைப்பு தரம் 0, எனவே He2 மூலக்கூறு உருவாகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.